क्रांती टीव्ही न्यूज अन्याय अत्याचार बेकायदेशीर कृत्य करणाऱ्या विरुद्ध शोषित पीडित न्याय देणारा एकच आवाज शिवक्रांती टीव्ही दिनबंधू न्यूज संपादक सत्यशोधक शंकरराव लिंगे 73 87 37 78 0 இடஒதுக்கீட்டில் கிரிமிலேயர் முறையை கொண்டு வந்ததுதான் காரணம். ஆகவே அந்த கிரிமிலேயர் முறையை உடனடியாக இந்திய நாட்டினுடைய மோடி அரசு உடனடியாக இதை நீக்க வேண்டும் என்று இந்த மாநாட்டில். என்ன அர்த்தம்? உங்க பொறுப்புகள் உங்களிடம் இருக்காது. வேறொரு நல்ல பையனை ரியல் எஸ்டேட்டில் செல்போன் வச்சிடலாத ஒரு நல்ல பையனை, குடிக்காத பையனை நீ தாண்டா மாவட்டம், நீ தாண்டா எல்லாம் அப்படின்னு சொல்லு. எம்எல்ஏ என்று பார்க்க மாட்டேன். எம்எல்ஏன்னா தூக்கி கடல்ல வீசிடுவேன். இந்த வங்க கடல், அது ஏதாவது ஒரு கடல், அதோட அவன் போறான். இந்த 2 எழுத்து போட்டு பழைய இது முடிஞ்ச பிறகு முடிய போகுது. அது பிறகு போட்டு வீட்டில் இருப்பான். ஏனென்றால் உங்களுடைய கணக்கு பார்க்கப்படுகிறது. உங்களுடைய கணக்கு, உங்களை பற்றிய கணக்கு எடுக்கப்படுகிறது. சும்மா ஏமாத்திட்டு நான் கோட்டைக்கு போவேன் எங்கே போகிறது? கோட்டை போய் கிட்ட நின்று வெளியே நின்று பார்த்துட்டு வரோம். உங்களை நம்பி தேர்தலில் இறங்கினால் அவளை சில பேர் கேட்கலாம், எங்க கூட்டணின்னா கூட்டணி பற்றி முடிவு செய்வதற்கு நான் இருக்கிறேன், நான் முடிவு செய்வேன். அதை பற்றி நீ ஒன்றும் கவலைப்பட வேணாம். உனக்கு சீட்டு கிடைக்கணும், நீ எம்எல்ஏ ஆகணும்னா நாளையிலிருந்து போய் கூட உழை. ஏனென்றால் உன்னுடைய உழைப்பை பற்றிய கணக்கு எடுக்கப்படுகிறது. மறைமுகமாக சமூக முன்னேற்ற சங்கத்தின் மூலமாக எடுக்கப்படுகிறது. அதனால் இந்த கணக்கில் இருந்து நீங்கள் தப்பிக்க முடியாது. காக்கா பிடிச்சா ஒன்றும் நடக்காது. கா 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 கத்தமா அது வீட்டு முன்னால் நின்று கத்து, காக்கா காக்கா காக்கான்னு கத்து. ஆனால் உனக்கு ஒன்றும் கிடைக்காது. கிடைச்சதை வச்சுட்டு குறைச்சிக்கோ. ஆனால் இனிமேல் உழைக்கணும். என் தொகுதியை நான் தக்க வைத்துக் கொள்ளுவேன், அல்லது என் தொகுதி வேறு தொகுதியாக இருந்தாலும் அதில் வெற்றி பெறுவேன். 2000 × 50 2000 பேர் ஆண் பெண் சேர்ப்பேன். அதில் ஒருவர் 50 ஓட்டு என்று சொன்னால் 1,00,000 ஓட்டு வெற்றி உறுதி. இதை மனதில் வைத்துக் கொண்டு நீங்கள் செல்லுங்கள்.
இது போன்ற ஒரு அற்புதமான மாநாட்டை யாராவது எங்கேயாவது நடத்த முடியுமா? இறுதி வரை இருந்து ஐயா என்ன சொல்லுகிறார் என்று கேட்டுவிட்டு சொல்லுகின்ற என் உயிரினும் மேலான என் சொந்தங்களே, பாட்டாளி சொந்தங்களே, உங்களால் தான், உங்களுடைய உழைப்பால் தான், உங்களுடைய சிந்தனையால் தான் இந்த சமுதாயம் வாழ்கிறது. இனியும் வாழுவதற்கு 50 ஆண்டு காலமாக நான் போராடி வருகிறேன். இனியும் போராடுவேன். ஒரு பொதுக்குழுவிலே சொன்னேன். என்ன சொன்னேன் என்றால், இந்த ஊமை ஜனங்களுக்கு கோல் ஊன்றியாவது காந்தி கடைசி காலத்தில் காந்தி கோல் ஊன்றி நடந்தாரு, அதுபோன்று கோல் ஊன்றியாவது நடந்து இந்த ஊமை ஜனங்களுக்காக நான் பாடுபட்டு உயிர் விடுவேன் என்று முழக்கமிட்டேன். அதனாலே சொல்லுகிறேன், வெளிப்பூச்சு, வெளி வேஷம், வெளி பேச்சு, கூட்டணி, அந்த கூட்டணி, இந்த கூட்டணி, கட்சிக்குள்ளே கூட்டணி, கட்சிக்குள்ளே கூட்டு, இதெல்லாம் நடக்காது தம்பி, நடக்காது கண்ணு. அதனாலே நீ உன்னை திருத்திக் கொள். இல்லை என்று சொன்னால் இன்னும் 4 போல் செல்போன் வச்சிருக்கிற, இன்னும் 4 வாங்கிக்க, பொழைச்சிக்கோ, ரியலைசேஷன் பண்ணிக்கோ. ஆனால் நீ இந்த கட்சியில் பொறுப்பில் இருக்கவே முடியாது, இருக்கவே முடியாது. அது யாராக இருந்தாலும் சொல்லுகிறேன். அதனாலே தனியாக நின்ற யானை சின்னத்திலே 4 எம்எல்ஏ, இப்போ கூட்டணியில இருந்து 5 எம்எல்ஏ. ஒருத்தர் பக்கத்து வீட்டுக்காரன், நம்ம கட்சிக்காரன், இன்னொரு கட்சிக்காரன் நிக்கிறவன காலம் வரலாம், அடிக்கலாம். இது நடக்காது இனிமே. உங்களுடைய நாட்கள் எண்ணப்பட்டு கொண்டிருக்கிறது. அதனாலே உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். இல்லை, மாற்றுவதற்கு ஒரு வருவான் இந்த ராமதாஸ் நியமிப்பான். நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இனி ஏமாற்று வேலை நடக்காது, காக்கா பிடிக்கிற வேலை நடக்காது. நான் அந்த கோஷ்டி அப்பக்கம் போனேன், கிழக்கே போனேன், மேற்கே போனேன், வடக்கே போனேன், தெற்கே போனேன் என்று சொல்லி ஏமாற்ற முடியாது பொறுப்பாளர்களே. அதனாலே உங்களுடைய ஜாதகத்தை எடுத்துட்டு வா, தோட்டத்துக்கு கொண்டு வா, நான் பார்க்கிறேன், உங்கள் ஜாதகத்தை கணிக்கிறேன். உனக்கு உன்னை சனி பிடித்திருந்தால், சனி பகவான் உன்னை பிடித்திருந்தால் ஒழிஞ்சு போ. அவ்வளவுதான். எத்தனை பேர் இளம் சிங்கங்கள் காத்துக் கொண்டிருக்கிறது உன்னுடைய பதவிக்கு. அந்த பதவிக்கு வருவதற்கு காத்துக் கொண்டிருக்கிறார்கள், உழைக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள், ஆட்சி அதிகாரத்திற்கு போக வேண்டும் என்று துணித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீயோ காலை வாரிக்கொண்டிருக்கிறாய், காலை வாரிக்கொண்டிருக்கிறாய், போகிறவருடைய காலை வாரிக்கொண்டிருக்கிறாய். இது இனி நடக்காது, நடக்க விட மாட்டேன். அதனாலே எனக்கு 87, 2 மாசம் போனால் 87 வயசு. என்ன கிழமை வயசாயிடுங்கன்னு சொல்லி எவனாவது சொல்லி ஏமாத்த பார்க்காதீங்க. என்னுடைய பலத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அந்த என் கையை பிடிச்சப்பா. அதனாலே சொல்லுகிறேன், இந்த கட்சி அல்லது இந்த சங்கம் ஒரு தனி மனிதனுடைய சொத்தல்ல. என்னுடைய உழைப்பாலே 50 ஆண்டு காலம், 45 ஆண்டு, 50 ஆண்டு காலம் நான் கடுமையாக உழைத்ததினாலே, நான் அப்பொழுது ஆரம்பிக்கும் பொழுது, கட்சிகள் சங்கம் ஆரம்பிக்கும் போது என்னிடம் பைசா இல்லை. ஆனால் நீங்கள் இப்பொழுது சொகுசு காரிலே வருகிறீர்கள், சொகுசு காரிலே வருகிறீர்கள். மகிழ்ச்சி. ஜே.கே. மணி சொன்ன மாதிரி வீடு இருக்கிறது, நல்ல வீடு, 2 மாடி, 2 காரு இருக்குது, மகிழ்ச்சி. அதுக்காக தான் நான் சொன்னேன். ஆரம்ப காலத்தில் சங்கம் வைத்த காலத்திலே சொல்லுவேன், முதல்ல உன் குடும்பத்தை பாரு, 2வது ஒரு தொழில் செய், 3வது கட்சி பண்ணும் இல்லை சங்கம் பண்ணும் என்றும் சொல்லுகிறேன். அதே போன்று செய்யுங்கள். ஆனால் கட்சி உயிர் என்று நினையுங்கள்.
அப்பொழுதுதான் நம் கோட்டைக்கு போக முடியும், கோட்டையை பிடிக்க முடியும். அதனால் இதை ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு போகும்போது எண்ணிக்கொண்டு போருங்கள். அவ்வளோதானே நம்ம கதி, நம்ம பதவி அவ்வளோதானே. ஐயா என்ன புறப்படாது, ஐயோ 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 என்று சொல்லிக்கொண்டு போகாதீர்கள். உங்கள் பதவிகளை தக்க வைத்துக் கொள்ளுங்கள், உங்கள் பதவிகளை தக்க வைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் நாம் நினைத்ததை சாதிக்க வேண்டும், சாதிக்க முடியும். அதனால் இதை சொல்லி உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி பாதுகாப்பா போகலாம் எல்லாரும். இப்போ அவர்கள் மொழி பேசும்போது சொன்னார், 21 பேர் 25 பேர் சுட்டாங்களே, இறந்தாங்களே, ஐயோ என்று யாரும் சொல்லவில்லை. ஐயா வாழ்க என்றுதான் சொன்னார். அது அவர்கள் மொழி சொன்னாருங்க. ஐயா வாழ்க என்று சொன்னார்களே தவிர, லண்டனிலிருந்து வருகிற வந்த 2 அரியலூரை சேர்ந்த 2 ஒரு தம்பதிகள், அவன் பேர் என்ன, ராஜ்குமார் வனிதா. அந்த ராஜ்குமார் சொல்றான், நான் கடவுள் நம்பிக்கை எனக்கு இல்லை, கோவிலுக்கு போனதில்லை, நான் இன்னும் எவ்வளவு காலம் வாழ்கிறேனோ அவ்வளவு காலத்தில் பாதி வருஷத்து ஐயாவுக்கு நான் கொடுக்கிறேன் என்று கீழே உழுது பிறண்டு என்கிட்ட சொல்றான். எத்தனை பேர் சொல்லுவீங்க? எத்தனை பேர் சொல்லுவீங்க? இது சில பேர் நினைக்கிறான், ஐயா ஜோசியம் ஏகட்ட இருக்குது, குரு திசை, சரி திசை, அந்த திசைன்னு அவன் புலம்பின்னு இருக்கான். அப்படி சொல்றான். ஒரு வாரத்துக்கு 10 நாளைக்கு முன்னால ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணான், ஐயா எனக்கு பிறந்த நாள், நான் வாழ்த்து சொல்றேன். அவன் 10 பேருக்கு ஃபோன் பண்ணி, நான் கடவுள்கிட்ட பேசுறேன். இந்த 10 பேர் மறுநாள் விசாரிக்கிறாங்க, என்ன நேற்று கடவுள்கிட்ட பேசுறேன்னா பைத்தியம் முடிச்சுட்டான் அவனுக்கு. அப்புறம் சொல்றான், அவன் ஐயா கிட்ட பேசுறான். ஆமாண்டா, எங்களுக்கு அவதான் கடவுள், அதை சொல்றதா இவங்க நேற்றே சொல்லியிருக்கிறான் அப்படி, உங்களை பற்றி கவலைப்பட்டு கொண்டாங்க. இப்படியெல்லாம் நினைக்கின்ற இந்த காலத்தில் என்னுடைய ஆசை, நாம் ஆள வேண்டும். நாம் ஆள்வதற்கு கடுமையாக உழைக்க வேண்டும். நாம் ஆளுநர் கோட்டைக்கு போகணும்னா நாங்கள் ஒன்றும் அங்கே போய் நின்று கத்துவேன், கோட்டையில் நின்று கத்துவேன், கைத்துட்டு ஆளுவோமா? அதனால் நான் சொன்னதை மறக்காமல் கேட்டு ஒழுங்காக கட்சியை பலப்படுத்துங்கள், கட்சியை வளருங்கள். என்னால் உழைக்க முடியாது என்று சொல்லுகிறவர்கள் தீர்மானமாக அந்த பதவியை சொல்லுங்கள், நான் வேறு ஒருவரை நியமிக்கிறேன். அதனாலே பத்திரமாக நீங்கள் வீடு செல்ல வேண்டும் என்று கேட்டு, இவ்வளவு பெரிய மாநாட்டை யாரால் நடத்த முடியும்? எந்த சமுதாயத்தில் நடத்த முடியும்? அவ்வளோ பெரிய மாநாடு எண்ணி பார்க்க முடியவில்லை. அதனாலே உங்கள் அனைவருக்கும் இந்த மாநாட்டினுடைய வெற்றிக்காக உழைத்த அனைவருக்கும், குறிப்பாக ஆறுமுகத்திற்கு என்னுடைய பாராட்டை தெரிவித்து முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓகே. மாநாட்டு மலரை இப்பொழுது வெளியிடுகிறார்கள். நம்முடைய ஐயா அவர்கள் இந்த மாநாட்டு மலரை வெளியிடுகிறார்கள்.
நன்றி நன்றி.